வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சூப். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் நான் வாஷ் பண்ணோடனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சோண்டு நெஞ்செலும்பும் கலந்துருக்கு. இப்போ நீங்கள் வெறுமான நெஞ்செலும்பு சூப் மட்டும் வைக்கணுன்னா நீங்கள் கடையில் வாங்கும் போதே நெஞ்செலும்புன்னு கேட்டு வாங்கணும். இப்போ இதில் வந்து நெஞ்செலும்பு மற்ற எலும்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. சூப்புக்கு எப்போவுமே எலும்பு மட்டும் போட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம குக்கர்லேயே டேரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன்லேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், அதனால் நான் தனியாக ஆட் பண்ணல. இது கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நெஞ்செலும்பு தனியாக வாங்கி வச்சு சூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளியெலாம் இருந்துச்சுன்னா உடனே அது கேட்கும். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் மட்டனுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் இப்போ ஆட் பண்ணலாம். நம்ம பின்னாடி வந்து நம்ம சர்வ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு தோணுது. நான் 1/2 கப் ஊற்றுறேன். மட்டனே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 7 to 8 விசில்ஸ் வரட்டும். வந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கிற பெப்பர். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணாமல் அப்போதைக்கு நுணுக்கிக்கோங்க. ஒன்று க்ரஷர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மிக்சியில் நுணுக்கிக்கலாம். அதை ஆட் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெப்பர் நம்ம கடைசியில் சர்வ் பண்ணும் போதும் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுலில் ரெடி பண்ணலாம் சர்வ் பண்ணுறதுக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க பெப்பர் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான மட்டன் சூப் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.